ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான சொப்பனம் மீன் சொப்பனம். அநேகருக்கு மீன்கள் சொப்பனத்திலே வருவது உண்டு. ஆனால் அதனுடைய சரியான விளக்கத்தை அறியாமலே அவர்கள் ஒரு விதமான குழப்பத்துக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள். உண்மையான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தேவையில்லாத குழப்பங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. மீன்கள் என்பது எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அல்லது நன்மையை குறிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுகிறது மீன்கள் ஆத்துமாக்களை குறிக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு உணர்த்தப்பட்ட பிரகாரமாக அருமையான சகோதரனே சகோதரி, மீன் என்பது ஒரு நன்மையை குறிக்கும். ஒரு இடத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஒரு ஸ்தலத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஊழியத்திலேயே நாம் வைத்துக் கொள்வோம், ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த இடத்துல மீன்கள் துள்ளி குதிப்பது போன்றதான சொப்பனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல நன்மைகள் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு சகோதரி என்னிடத்துல வந்து சொன்னார்கள், பாஸ்டர், நான் கூடை நிறைய மீன்களை எடுக்கிறேன், கூடை நிறைய மீன்களை நான் எடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபையினுடைய விசுவாசி, அவர்கள் கண்ட சொப்பனம் நான் கூடை நிறைய மீன்களை எடுக்கிறேன். அப்ப கூடை நிறைய மீன்களை எடுக்கிறார்கள் என்பது அவர்கள் அடுத்தது அநேக ஆத்துமாக்களை பிடிக்க போகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. கூடை நிறைய எத்தனை மீன்கள் இருக்கும்? அப்ப அத்தனை மீன்கள் அத்தனை ஆத்துமாக்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மூலமா ஒரு 500 ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு இருக்க வேண்டுமே. அது நடக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, சாதாரணமான ஒரு சபையினுடைய விசுவாசி. அப்ப அப்படியானால் அவர்களுடைய அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்னவென்றால், அடுத்து வர நாட்களுக்குள்ளாக பலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர்கள் பெறப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சொப்பனத்தில் நீங்கள் மீன்களை பார்ப்பீர்களானால் அது நன்மையை குறிக்கிறது. அந்த மீன்களை நீங்கள் கையில எடுத்தால்தான், அந்த கையிலை பிடித்தால்தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள் என்ற அர்த்தம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த நாட்களிலே ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவோ அல்லது அந்த ஒரு மாதத்துக்குள்ளாகவோ அந்த சொப்பனமானது நிறைவேறும். அதாவது ஏதாவது ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் சொப்பனத்துல மீனை பார்த்துட்டேன், ஒரு பெரிய நன்மை எனக்கு கிடைக்க போகுதுன்னா அப்படி அல்ல. அவரவர்களுக்கு உண்டான நிலை எப்படியோ, அவரவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை எப்படியோ, இப்ப உதாரணமாக சொல்ல போனால் ஒருவருக்கு 10,000 தான் மாத சம்பளம் என்றால் அதற்கு ஏற்றாற் போலதான நன்மைகள் தான் அவருக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் என்றால் அதற்கு ஏற்றாற் போலதான் நன்மைகள் நடக்கும். அவர்களுடைய அளவின்படியே அவரவர்களுக்கு அளக்கப்படும். அதை விட்டு எனக்கு கூரையை பிழித்து கொண்டு கொட்ட போகிறது என்று சொல்லி தவறான எண்ணங்களுக்கு வந்து விடாதிருங்கள். தவறான அர்த்தங்களுக்கு தயவு செய்து போய் விடாதிருங்கள். அது ஏமாற்றத்தை தான் கொண்டு வரும். பிற்பாடு ஏமாற்றமானது தேவன் மீது அவிசுவாசத்தை கொண்டு வந்து விடும். பிற்பாடு உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை சோர்ந்து போய் விடுவீர்கள். கர்த்தருடைய சகோதரனே சகோதரியே, ஒரு பீகார்ல இருக்கிறதான ஒரு மிஷனரி சென்னை பட்டணத்துக்கு வந்திருந்தார். அவர் இந்த சென்னை பட்டணத்திலே ஒரு ஸ்தாபனத்திலே அவர் அங்கம் வகித்தார். இந்த இடத்துல வந்த பொழுது எனக்கு தெரிந்ததான ஒரு விசுவாசியுடைய வீட்டில் அவர் தங்கினார். அந்த வீட்டில் அவர் தங்கும் பொழுது அவர் பார்த்த ஒரு சொப்பனம் என்னவென்றால், பெரிய மீன், கைக்கு அடங்காததான ஒரு பெரிய மீனை அவர் பிடித்ததாக சொப்பனத்திலே அப்படியாக பார்த்ததாக அவருடைய அந்த விசுவாசி இடத்துல சொன்னார். அந்த விசுவாசி எனக்கு போன் செய்து, பாஸ்டர், இந்த மாதிரி இந்த ஊழியக்கார் வந்தாங்க, எங்க வீட்டுல தங்கினார்கள், அப்பொழுது பெரிய மீனை பிடித்தார், கையில் அடங்கவில்லை என்று சொல்லி சொன்னார். இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் நான் சொன்னேன், அவர் பெரிய மீனை பிடிப்பது ஒரு பெரிய ஆத்மா கிடையாது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆத்மா, என்னதான் ஒரு ஆத்மா இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஹைட் என்னங்க, மேக்சிமம் ஒரு 7 அடி, ரொம்ப கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணா கூட ஒரு 8 அடி கூட இருப்பாங்க, 9 அடி கூட இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆத்மா என்பது, ஒரு பெரிய மீன் என்பது ஒரு ஆத்மாவை குறிப்பதாக அல்ல. நான் சொன்னேன், அவருக்கு ஒரு பெரிய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். பலவிதமான அல்லது அவர் எதிர்பார்க்காததான அளவில் இருக்கக்கூடியதான நன்மை, அவர் எதிர்பார்க்காத அளவில் இருக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம் அவரை இடத்துல வந்து சேரும் என்று சொல்லி விளக்கத்தை சொன்னேன். அவர் இங்க சென்னை பட்டணத்துக்கு வந்த பொழுது இந்த ஸ்தாபனத்துக்கு சென்றார். ஸ்தாபனத்துக்கு சென்ற அந்த நாளிலே அவருக்கு நிலுவையில் இருந்ததான, அவருக்கு கொடுக்க வேண்டியதான உதவி தொகைகளை அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் என்ன செய்தார்,
கணக்கு பார்த்து அவர் எதிர்பார்க்காததான பல ஆயிரங்களை அவருக்கு கொடுத்து அந்த நாளிலே ஆசீர்வதித்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இங்க சென்னை ஊழியம் செய்வது எங்கே? பீகாரிலே. சொப்பனம் பார்த்தது இங்கே. அவருடைய சபையிலே குறைந்த எண்ணிக்கைக்கு குறைவான ஆத்துமாக்கள் தான் அந்த இடத்துல வருகிறார்கள். அப்படியானால் இந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் என்ன? நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்படும். இதனுடைய விளக்கம் என்ன? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறார். எதிர்பார்க்காததானே பெரிய அவர் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் எதிர்பார்க்காதது என்ன? பெரிய அளவிலான ஒரு நன்மை. அவர் எதிர்பார்த்தது ஒன்று, எதிர்பார்க்காத காரியங்கள் நடைபெற்றது. அந்த நாளில் அவர் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார். அருமையான தேவ ஜனமே, நமக்கு வருகிறதான சொப்பனங்களிலே நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சில நேரங்களிலே ஊமைகளாக சொப்பனங்கள் வரும். அந்த ஊமைகளை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த சம்பவங்களிலே நாம் பயப்படுகிறோம், எந்தெந்த காரியங்களும் தைரியமாக இருக்கிறோம், எந்தெந்த பொருட்களை எந்தெந்த காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம், நமக்கு வருகிறதான சொப்பனங்களுடைய அந்த பொருட்களை வைத்தும் கால சூழ்நிலைகளை வைத்தும் நாம் பயன்படுத்தக்கூடியதான அந்த காரியங்களை வைத்தும் அந்த சொப்பனங்களை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதுக்குண்டான அர்த்தங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே மீன் சொப்பனத்தை குறித்ததான தவறான எண்ணங்களை நீங்கள் மறந்து விடுங்கள். நன்றாக புரிந்து கொள்ள. மீன் என்பது நல்லது, ஆசீர்வாதம். மீன் என்பது நன்மை. மீன் என்பது சாப்பிடக்கூடியதான ஒரு உணவு, நன்மையை குறிக்கிறது. அந்த நன்மையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாயிரு. சொப்பனத்தை நன்கு நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீன்களை பிடிக்கிறோமா அல்லது மீன்களை பார்க்கிறோமா? நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபம் செய்யும் பொழுது சொப்பனத்தில் மீன்கள் துள்ளி குடிக்கிறது, நீங்கள் அதை பிடிக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்.